கடகராசிக்காரர்களுக்கு அவங்க ராசியிலே பாருங்க செவ்வாய் வந்து நீசமாகறாரு. செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. அதே நேரத்துல பாருங்க, ஏன்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவுத்திறமை உள்ளவங்க தான். ஏதோ ஒரு விஷயமாகட்டும் ஒருத்தவங்க சொன்னா நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. இப்ப இவங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு திருப்பு முனை இந்த மாசத்துல நடக்க போகுதுன்னா என்னவா இருக்கும்? என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து இவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், அதே மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம்? ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடிகிறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரன் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாமா? ஒவ்வொரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் தடம் புரளும் ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு எந்த விஷயம் இந்த ஒரு மாசத்துல தடம் புரள்வதா நிகழும், அதே மாதிரி இவங்களுக்கு திருப்பு முனையா என்ன நடக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு அவங்க ராசியிலே பாருங்க செவ்வாய் வந்து நீசமாகறாரு. செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. அதே நேரத்துல பாருங்க 10ஆம் அதிபதியும் கூட. அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து கடகராசியிலே வந்து நீசமாகறதுனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய அண்ணனோ அக்காவோ இவங்க இப்படி இருக்காங்களே, ஏன் நம்ம சொல்றத கொஞ்சம் கூட கேட்டு காது கொடுத்து கேட்க மாட்டேங்காங்களே, கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும்ல. ஏன்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவுத்திறமை உள்ளவங்க தான். ஏதோ ஒரு விஷயமாகட்டும் ஒருத்தவங்க சொன்னா நல்ல விஷயம் தான் எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. சந்திரன் அவங்க வந்து ஆட்சி, குரு வந்து உச்சம். அப்ப ரெண்டுமே அறிவு சார்ந்த கிரகங்கள் அங்க இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல என்ன நல்லது இருக்கு என்னது கெட்டது இருக்குது அப்படி விஷயத்த வந்து பகுத்துறந்து பார்க்கக்கூடியவங்க, அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து இவங்களுடைய மூத்த சகோதரை பற்றி வாழ்க்கையை பற்றிய பயம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
கொஞ்சமாச்சும் ஒரு பேச்சாவது கேளு, கொஞ்சம் கேட்டுக்கப்பா, நான் உனக்கு உதவி பண்றேன், இந்த முயற்சி எடு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து ஓஞ்சி போயிடுவாங்க. ஆனா அதை வந்து அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொல்றது வந்து கரெக்டான விஷயமா தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கே பாருங்களேன், இந்த சகோதர ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க வந்து நமக்கு அப்புறம் பிறந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஆனா இவங்க திறமையில முன்னுக்கு வருவாங்க. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் எங்க நீசமானால அந்த இது கொஞ்சம் குறையும். தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. கடகராசியை சேர்ந்த மூத்தவர்கள், கடகராசி பெண்ணா இருந்தா அக்காவோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. தானும் இதே மாதிரி முன்னேறணுமே அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இவங்க மேல ஒரு போட்டி பொறாமப்பட்டு பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இவங்க மேல படக்கூடிய பொறாமையே பாருங்களேன், அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை எரிச்சலை கொடுக்க ஆரம்பிக்கும். கொடுத்து இவங்க சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க கூடாது. நல்லதே சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு உதாசனப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். இதனாலதான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டங்கள்ல இவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்காதனாலதான் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய கிரக பயிற்சியும் பாருங்க, இந்த கடகராசிக்காலே மூத்த சகோதரருக்கு ரொம்ப சாதகமானதா இல்லை. இப்ப வாழ்க்கையில இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு வீழ்ச்சியை அடைய போறாங்க அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா கடகராசிக்கு அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ஆகஸ்ட் மாசம் ஆரம்பத்துல வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரதுனால கடகராசி சேர்ந்த மூத்த சகோதரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வாங்க பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகுது. அதனால வந்து இவங்க கொஞ்சமாச்சும் அவங்க சொல்றதை கேட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். இப்ப இவங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு திருப்பு முனை இந்த மாசத்துல நடக்க போகுதுன்னா என்னவா இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து தன்னுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகமா இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு சீக்கிரமாக ஒரு சுபகாரியம் செய்யணும். ஏன்னா இவங்க ராசியிலே தான் குரு பகவான் வேற இருக்காரு. அப்ப இருக்கையில பாருங்களேன், பிள்ளைகளுக்காக ஒரு திருமணம் செய்யணும்னு சொல்லி இப்ப ரொம்ப நாள் தடையாகிக்கிட்டே இருக்கும். இப்ப தடைகள் நீங்கி சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. 5ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு, 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப தன்னுடைய குழந்தைகள் மூலமாக அதிக அளவுல சுபகாரியம் செஞ்சு மன மகிழ்ச்சி அதிகமாக அடையக்கூடிய வாய்ப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மூத்த சகோதரனோ அல்லது சகோதரியோ அவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வருது. அது வராம நம்ம முன்கூட்டியே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து இவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் இல்லாத பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில வந்து தோரம் பருப்பு வாங்கி கொடுக்கணும். துவரம் பருப்பு கொடுத்துடணும். இவங்களால பருப்பாவே ஆமா முடிஞ்சா வந்து ஒரு 1/2 கிலோவோ ஒரு 1/4 கிலோவோ எவ்வளவு பட்ஜெட்டுக்கு கொடுத்துட்டு என்னுடைய மூத்த சகோதரர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வழிபாடு வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளால் வரக்கூடிய அந்த நன்மை ஒரு திருப்பு முனை அது இன்னும் நல்லா சக்சஸா இந்த மாசம் முடிஞ்சிடணும்பா, எனக்கு வந்து கவலையே இருக்கக்கூடாது, தடைகளும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இவங்க வந்து இவங்க ஊர்லயே பாருங்களேன் இருக்கக்கூடிய அந்தணர்கள் ஏழை பிராமணரா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வியாழக்கிழமை காலையில ஒரு 6 to 7 மணிக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சா வஸ்திரம் இல்ல அப்படின்னா ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 21 ரூபா காணிக்க வச்சு அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஏன்னா கடகராசியில் தானே குரு வந்து உச்சமாகறாரு. இப்ப குரு அப்படின்னாலே அந்த தான் அதுக்குள்ள வேதம் படிச்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது இவங்க வாங்கினாலே வந்து உங்களுடைய குழந்தைக்கு நல்லா இருக்கும். நல்லது இவங்க வாங்கினாலே அவங்களுடைய குழந்தைக்கு வந்து நல்லது. ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கீங்க, பட் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரமா இருக்கு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். ஸோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்டை கொடுக்க போகுது. ஸோ இதுல எல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும் இல்ல பொருத்தம் பார்க்கணும் இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம்.
ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.